ஹாய் கேஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் உங்கள் முன்னாடி நான் வைக்க போகிறேன். இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் உடைய ரீசெண்ட் ரிப்போர்ட் படி இந்தியாவில் 1 லேக்கும் அதிகமான ஸ்கூல்ஸில் ஒரே ஒரு டீச்சர் ஃபேக்கல்ட்டி தான் இருக்கிறாங்க. ஃபேக்கல்ட்டியோடைய ரொம்ப பெரிய ஒரு குறை இந்தியாவில் இருக்குது. பாருங்கள், நினச்சி பாருங்கள், 1 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்கன்னா அங்கே எப்படி எஜுகேஷன் பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும், எப்படி குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கலாம். இதில் நம்பர் 1ல் வர ஸ்டேட் என்னென்னா ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேஷில் 16,000க்கும் அதிகமான ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க. எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் போன்ற பல ஸ்டேட்ஸ்களில் 8,000 9,000க்கும் அதிகமான ஸ்கூல்ஸில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் நான் பார்த்த உடனே ரொம்ப ஒரு வருத்தமாகிடுச்சு. இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடும், டெவலப் நேஷனாக மாறும், இன்னும் சில வருடங்களில் 10 வருஷத்தில் 2047க்குள்ளே இந்தியா ஒரு டெவலப் கண்ட்ரியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவும் இந்த விஷயத்தை அவ்வப்போது சொல்லிகிட்டே இருப்பார். 2047 இந்தியா டெவலப் கண்ட்ரியாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மாறும்? இப்படி ஒரு எஜுகேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னா எப்படி மாறும்? என்னுடைய கேள்வி அதுதான். அப்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக சைனா நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். நம்ம நெய்பர் கண்ட்ரி தான். ஆனால் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் பண்ணாங்க. சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி பல கண்ட்ரியை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்கலாம். எப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேஷனில் அதிகமாக என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இதை ஒதுக்குனாங்க. நம்ம எஜுகேஷனில் ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுறோம். அப்போது எப்படி பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான எஜுகேஷன் கிடைக்கும், எப்படி கரெக்டான வேலைவாய்ப்பு கிடைக்கும், எல்லாம் எப்படி கிடைக்கும் ஏதோ சொல்லுவாங்க. சின்ன அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த விஷயம் நம்ம கிளியர் பண்ணலைன்னா அது இன்னும் பெருசாக இன்னும் மோசமாக தான் மாறும். ஹோப்ஃபுல்லி நம்பலாம் இந்தியாவுடைய இந்த நிலைமை, எஜுகேஷனுடைய நிலைமை மாறும் நிச்சயமாக. நாம் நம்பலாம், ஆனால் கவர்மெண்ட் நினைக்கணும் எஜுகேஷன் சிஸ்டமை ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணணும். எஜுகேஷன் சிஸ்டமை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நினைக்கணும். அது எப்போ நினைப்பாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு எதுவுமே அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. சரி, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக இந்தியாவுடைய இந்த நிலைமை மாறணும். மாறலைன்னா நம்மளுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் அப்படின்னு, ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத், அவங்கக்கிட்டே எஜுகேஷன் இல்லை, ப்ராப்பர் ஸ்கில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்தியாவை நல்ல ஒரு பாதையில் கொண்டு போக முடியாது நிச்சயமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பலாம், நம்ம எல்லாமே நம்பலாம். இந்தியாவுடைய இந்த நிலைமை மாறும் நிச்சயமாக. ஒரு நம்பிக்கை வைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.